ஜன்னிவெல்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. தேவையான பொருட்கள்: 1 கப் வாழைப்பூ, கொஞ்சம் பெருஞ்சீரகம், 4-5 மிளகா, மிளவத்தல் நீளமாக இருக்கிறதுனால 4 எடுத்துருக்கிறேன் நான். பட்டாணி பருப்பு, இதுக்கு பட்டாணி பருப்பு அரைச்சா நல்லா கிறிஸ்பாக இருக்கும், அதனால் 3 ஹவர் ஊற வச்சுருக்கேன். 3 ஹவர் ஊற வச்சுருக்கேன் பட்டாணி பருப்பு. நீங்கள் கடலைப்பருப்பு இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பு எடுத்துக்கிடுங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம பருப்பு, மிளகாய் வத்தல், பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மிக்சியில் ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். இந்த இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவை போட்டுக்கிடணும். வாழைப்பூ நல்லா சுத்தம் செஞ்சு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். எண்ணெய் காயுது. நல்ல சுவையான ரெசிபிங்க இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்படி உருண்டையாக கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கிட்டு அதை லேசாக தட்டி விட்டால் போதும். தட்டிட்டு அதை அப்படியே போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு போடலாம். சின்னதாக கொஞ்சம் மாவு எடுத்துட்டு ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லேசாக தட்டி போடுங்க. நம்ம அந்த பருப்பு வடை சுடுற மாதிரி தான் இது. நல்லா ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கடலைப்பருப்போட பட்டாணி பருப்பில் செஞ்சால் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான் நான் பட்டாணி பருப்பு செய்கிறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சு மாற்றி போட்டு வேக வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். உள்ளே கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வந்த உடனே நம்ம வடையை வெளியில் எடுத்துட வேண்டியதுதான். ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடையை வெளியில் எடுத்துடலாம். சுவையான வாழைப்பூ வடை ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் நல்ல ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஜனனிவெல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி. ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய், டேக் கேர்.